கள்ளர்களுக்கு கைரேகை சட்டத்தை, குற்ற பரம்பரை சட்டத்தை சாட்டி பிறகு அடுத்த ஆண்டு மறவர்களை அதில் இணைத்து அவர்கள் மீதும் அந்த கொடுஞ்சட்டத்தை திணித்த பிறகு எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் இளம் வயதில் அந்த சட்டத்தை எதிர்த்து போராடத் தொடங்கிய போது இங்கே போராடி கொண்டிருந்த பெருமகன் என்னுடைய வகுப்பு தோழன்தான் முத்துராமன், அவரை அழைத்து கொண்டு வந்து இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்க வைப்போம் என்று அழைத்து கொண்டு வந்து அன்றைய இளம் வயதில் ஆகச்சிறந்த கல்வியாளராக ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஆகப்பெரும் புலமை பெற்ற பெருமகன் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று காலை மாலை இருவேளையும் காவல் நிலையத்தில் போய் கைரேகை வைப்பதற்கு பதிலாக அந்த கட்டை விரலை நீங்கள் வெட்டி எரியலாம் என்று வீர முழக்கமிட்டதை ஏற்று பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் கட்டை விரல்களை வெட்டி எரிந்தது வரலாறு. அப்படி அந்த வீர போர் விருந்த மறவர் கூட்டத்தில் மாயக்கா என்ற மான மரத்தி அவளும் போரிட்டு மாண்டாள் என்பது நாங்கள் கூட எங்களுடைய தாத்தா மூக்கையத்தவர் நூற்றாண்டு விழாவிலே பேரறிவிப்பு செய்தோம். தமிழ் தேசிய பேரரசு தமிழர் அரசு அமைகிற போது நாங்கள் எங்கள் பாட்டியார் மாயக்கா பேரிலே மகளிர் கல்லூரியை நாங்கள் இந்த மண்ணிலே தொடங்குவோம் என்று அறிவித்தோம். இன்று வரை எங்களுக்கு உரிய போற்றத்தக்க வழிபடத்தக்க வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. நாங்களே அந்த மண்டபம் கட்டிக்கொண்டு நாங்களே அதுக்கு பாதையை போட்டுக்கொண்டு, ஏனென்றால் இந்த கூட்டத்திற்கு இங்கே வந்து வழிபடுபவர்களுக்கு வாக்கில்லை என்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசியல் செய்வர்கள் நினைக்கிறார். பூலித்தேவன் புறக்கணிக்கப்பட்டான், வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், மானமரவர்கள் எங்கள் பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், ஒற்றை பெரும் அடையாளமாக இருக்கிற எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தார் ஒரு நினைவிடத்திலே மாலை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் இந்த மூன்று பெரும் கூட்டமும் கள்ளர் மறவர் அகமுடையர் என்று முக்குளத்தோர் என்று போற்றுகிற அந்த தேவரின மக்கள், தேவர் பெருங்குடி மக்கள் தங்களுக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் என்று இந்த அரசியல் அதிகாரங்கள் எண்ணுவதாலேயே நம்புவதாலேயே நிராகரிக்கிறார்கள்.